இறங்கி வரதை எதிர்பார்த்தேன். இது போட்டார். ஆஹா, நியூசிலாண்டா இது? ஆணைக்கும் மடிசருக்கும் நியூசிலாந்துக்கும் மிஸ்ஃபீல்ட் நடக்கும். கிறிஸ்டியன் கிளார்க் பந்த பார்க்கலன்னு நினைக்கிறேன், என்ன நடந்ததுன்னு தெரியல. அபிஷேக் சர்மாக்கு மற்றும் ஒரு பவுண்டரி. பார்ட்னர்ஷிப் 58 இருக்கு. அதுதான் எஸ் போறாரு. கோலு மேல கோலு, கிளார்க் விடுற கோலு. என்னங்க இது? 3 பந்துல 3 4. லென் பிலிப்ஸ் சொல்லுவாரு, நானா இதுல வாயில பிடிச்சு போடுவேன்பா, என்னப்பா நடக்குது இங்க அப்படின்னு. 3 4. கிளார்க்கு திடீர்னு கண்ணு தெரியலையா என்னன்னு தெரியல. மற்றும் ஒரு 4 அபி. தம்பி அபி வேற லெவல் பாணி. 7வது அரை சதம். எஸ் எல் அப்படின்றது சிம்பலை காட்டுவாரு. நாங்க எல்லாருமே உங்களை லவ் பண்றோம் தம்பி அபி, நீங்க வேற லெவல் பிளேயர். மற்றும் ஒரு அரை சதம். இந்த வாட்டி வெறும் 22 பந்துகள்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸ் பியூட்டிஃபுல்லா. மற்றும் ஒரு கோல். குடிக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். அதுதாங்க நடக்குது இந்திய அணிக்கு. கூரையை பிச்சுட்டு வருது ரன்ஸ் இந்த ஓவர்ல. ஆல்ரெடி 20 ரன்னு. லென் பிலிப்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னடா இது, என்னோட ஒரு கெட்ட கனவா இது அப்படின்னு.